ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் கலந்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய்ஜெகநாத் நமஸ்கார். தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண எல்லா நல்லவங்களுக்குமே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒடிசா விலாக்ன்ற மாதிரி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல வந்து வீடு எல்லாமே வந்து எப்படி கட்டியிருக்கோம், என்ன ஏது அப்படின்றது, இன்னொன்று என்னென்ன பேலன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ளே வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப வளவலான்னு பேசாமல் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, ஸ்கிப் ஆகனா பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். மாமியார் வந்து என்னென்ன எல்லாமே காமிச்சிருந்தாங்க அப்படின்றது முதல் கொண்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃபேமிலிஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து ஒடிசாவில் வந்து என்னோடய விலாகை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று வந்து வீடியோ கால் பண்ணியிருந்தேன் மாமியாருக்கு. ஜெகதீஷ் இருப்பான்னு நினச்சிருந்தேன், பட் அவன் இருக்கல. அதனால் சரின்னு சொல்லிட்டு வீடு எல்லாமே சுற்றி காமிச்சாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட்லேருந்து பைப் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து பைப் வந்து தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே வந்து பெரிய விஷயந்தான். கிட்டத்தட்ட வந்து 2.5 வருஷம் ஆச்சு போட்டு. நாங்கள் வந்து வீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பைப் வந்து வேலைங்கெல்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சைடில் வந்து போட்டிருக்காங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லைன்னா 2 நாள் விட்டு 2 நாள், அந்த மாதிரி தான் வந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி போர்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து நான் வந்து மோல்டு போடுற அன்றைக்கி வந்து உங்களுக்கு லைட்டாக தான் காமிச்சிருப்பேன். அப்போ வந்து வீடியோ வந்து கிளியராக இல்லை, பட் இன்றைக்கான வீடியோ வந்து கிளியராக இருக்குது. முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக பெண்ட் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அதில் வந்து என்ன டிசைன் இருக்குது அப்படின்றத வந்து தெரியும். எங்களுக்கும் வந்து சரியாகவும் தெரியல. ஓகேங்களா, நான் கண்டிப்பாக போனேன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறேன். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது பண்ண வேண்டியது. அமௌண்ட் இப்போ கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் பட்டு கம்மியாக இருக்கோம். வயருக்கு தேவையான அதெல்லாமே வந்து இழுத்து விட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து வால் பீம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நடுவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வந்து இந்த மோலில் வந்து ராடெல்லாம் வச்சு ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக போடுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாமே வந்து மாமியார் காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுதான் வால் பீம்மு. இப்படி தான் சுற்றி வால் பீம் மாதிரி சுற்றி போடுவாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. அது வந்து கிச்சனை வந்து பார்க்கும்போது தான் உண்மையாகவே பெருசாக தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் மோல்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப குட்டியாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. ஒரு செவர் வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் கிச்சனோடது. அந்த செவருக்கு முன்னாடி தான் வந்து கேஸ் வைக்க போகிறோம். சரி, அதனால் ஒரு செவர் நாங்கள் வந்து மட்டும் இது வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக ஒரு சைடில் வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஜன்னலை. இன்னும் என் ஹஸ்பண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும், இந்த லைனாக ரொம்ப ஜன்னலாக இருக்குது அப்படின்றதுனால க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த வீட்டுக்கான ஒரு ஜன்னல் போதும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜன்னலுமே வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இன்னுமே ஓப்பன் பண்ணல. இது வந்து நாங்கள் சும்மா மிஷின் போடுறதுக்கு அந்த மாதிரி வந்து நாங்கள் பிளான் பண்ணி அதை ஓப்பன் பண்ணோம். பட் என்ன அதில் இருக்கோம் அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரியல. பார்க்கலாம் போக போக அதில் என்னென்ன நம்ம இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் கிச்சனில் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா, நாங்கள் சாப்பாடு எல்லாமே வைப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து போட்டிருந்தாங்க. ஃப்ரீ டைமில் உட்காந்து காற்று கொஞ்சம் நல்லா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மம்மி. ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்குது இல்லைங்களா. இப்போ வந்து ஒடிசாவில் வந்து சரியான வெயில். மழை வருது, வெயில் வருது, அதை தாங்கவே முடியாது. திடீர்னு என்னென்ன வரும்னு தெரியாது ஒடிசாவில். உங்களுக்கே தெரியும், நான் அங்கே இருக்கும்போது எப்படி எல்லாமே திடீர்னு எப்படி மாறும்னு சொல்லிட்டு. நான் இங்கே இருக்கிறதுனால இப்போ அந்தளவுக்கு வந்து வீடியோ வந்து போடுறது எல்லாமே ஒடிசாவை பற்றி. ஸோ இதனால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒடிசா விலாக் தான் வந்து விரும்புகிறீங்க. அங்கே இருக்கிற சாப்பாடு, அங்கே நடந்துக்கிற எல்லாமே சொல்கிறேன், பூஜை முறைங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து நீங்கள் வந்து அதில் இதுவாக இருக்கீங்கன்றதுனால நான் வந்து நேற்றே வீடியோ கால் பண்ணுது. நேற்று வந்து எல்லாமே மாமியார் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளோ வேலை நடந்திருக்கு, இவ்வளோ வேலை இன்னும் நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே வந்து முதல் கொண்டு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இது இப்போ வந்து மோல்டுக்கு போகிறாங்க. ஏன்னா
நாங்கள் வந்து மோல்டு போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோவும் எடுக்கல, எனக்கும் காமிக்கல. இப்போ தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா, அப்போ தான் நான் பார்த்தது. நெக்ஸ்ட் இப்போ தான் நான் வந்து மறுபடியும் வீடியோ காலில் வந்து மாமியார்கிட்ட பேசினேன். நாங்கள் வந்து நார்மல் காலில் வந்து பேசிப்போம். வீடியோ காலில் வந்து மாமியார்கிட்ட பெரிய ஃபோன் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் வந்து இது பண்ணல. கண்டிப்பாக வந்து மாமியாருக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. முதல்ல எனக்கு ஃபோன் நல்லா இருக்கிற ஃபோன் வாங்கிட்டேன்னா என்னோடய மொபைல் மாமியார் கொடுத்துருவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து படிக்கட்டு மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த நம்ம மாமியாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரூம்பை விட இது வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் மொட்டை மாடியில் பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்டெப்ஸ் வந்து இன்னுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஸ்டெப்ஸ் வைக்கிறோம். இப்போ வந்து உங்ககிட்ட காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஸ்டெப்ஸு, இதையே உங்ககிட்ட காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா ஸ்டெப்ஸை மாமனார் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல தான் ஸ்டெப்ஸே வருது. இங்கே வந்து மோல்டு போடும்போது மூங்கிலில் வந்து ஸ்டெப்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சமாக இருக்குது. மேபி இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்றைக்கி வந்திருந்தாங்க அப்படின்னா வேலை பாதி முடிச்சுட்ருக்கோம். வரல அப்படின்னா லேட்டாக தான் வந்து முடியும். ஏன்னா ஊருக்குள்ளேயே இருக்கிற மேஸ்திரி, அவங்கக்கிட்ட உண்மையாகவே நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டே வந்து விழுந்திருக்கும். இங்கே வந்து குத்தகைக்கு மாதிரி கொடுக்கும் பார்த்தீங்களா, எங்களுக்கு இவ்வளோ வேலை செய்யணும் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது, அதை வந்து அவங்க அதிகமாக வாங்கிட்டாங்க. மோல்டு போடுறதுக்கு மட்டுமே எங்களுக்கு மேக்ஸிமம் 25,000 மட்டும்தான் வந்து எங்களுக்கு அதோட கூலி மட்டும்தான் வந்து போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே நாங்கள் வந்து இந்த செவுரு இழுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த வந்து பில்லர் எல்லாமே இது பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க வந்து எங்ககிட்ட 50,000-60,000 ரூபாய்க்கு மேலேயே 66,000, ஒரு தடவை ஸ்டார்டிங்கில் 2வது தடவை வாங்கும்போது 66,000 ரூபாய் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி 22,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி மோல்டு போடும்போது தான் தெரியுது இவ்வளோ கம்மியாக இருக்குது, நாம் தான் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் கோவிலெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா மொட்டை மாடியில் வந்து கோவில் எல்லாமே ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. இங்கே பாருங்கள், இதெல்லாமே வந்து மணல் வந்து தேவையான அளவுக்கு வந்து இங்கே வச்சிட்ருக்காங்க. ஏன்னா திருப்பி மேலே வந்து வீடு கட்டுற பிளானிங்கில் தான் இருக்கும். அப்போ கட்டும்போது நம்ம வந்து இப்போ 1 லட்சம் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு மோல்டு போடுற அளவுக்கு வந்து போயிடும். ஏன்னா இப்போ 4 பக்கம் மட்டும்தான் வந்து செவரை வந்து ஏற்றிருக்கோம். இப்போ அந்த ராட் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து லென்த்தாக வந்து இது ஒரு செங்கல் வச்சு செவரு ஏற்றணும். அந்த ரேடுக்கு நேராக கீழே நம்ம எப்படி பார்ட்டிஷனாக வீடு ரூமாக வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி உண்மையாகவே அது எப்போ ஆகும்ன்ட்டு நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரமாக நடந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு மூத்தார் வந்து புல்லட் வாங்காமல் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்ருக்கோம். இப்போ அவங்க புல்லட் வாங்குறாங்கன்றதுனால இப்போதைக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் பத்தாமல் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து 2 லட்ச ரூபாய் வந்து மாமியார் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா இப்போ வந்து லேடிஸ் எல்லாமே சேர்ந்து சீட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ வந்து 2 லட்சம் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படின்னும்போது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி நாங்கள் வந்து ஒரு 5,000 அசலும் வட்டி சேர்த்து வந்து தீக்கிற மாதிரி. வட்டியே நம்மளால் கட்டிக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா, அசலும் வட்டியும் சேர்ந்துச்சுன்னா தான் அசல் சேரும்போதும் வட்டியும் இன்னும் கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வந்து வரும். அதனால இப்போ வந்து மந்த்லி அங்கேயும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது, இங்கே வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை அப்படின்னா இவ்வளோ நேரத்துக்கு வந்து பாதி வேலை முடிஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இதுக்கு மேலே முடிக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஃபுல்லாக வந்து செவரு எல்லாமே எப்படி என்ன ஏது அப்படி சொல்லிட்டு மாமியார் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜெகதீஷோட வீடு, அவங்க சைடு எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அவங்கள விட எங்களோடது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வீடு கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா மூத்தாரை கல்யாணம் பண்ணணும், அதில் இருக்கிறதே இன்னொரு பெரிய சந்தோஷம் அப்படின்னா மூத்தாரை கல்யாணம் பண்ணுறது தான். ஏன்னா
வேலை சீக்கிரமாக எவ்வளோ வீட்டு வேலை சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணுன்றது ஒரு ஆசை. கண்டிப்பாக வந்து பொண்ணு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போலேருந்தே வந்து மாமியார் மாமனார் எல்லாம் தேடிட்டுருக்காங்க. இன்னுமே வந்து பொண்ணு கிடைக்கல. கண்டிப்பாக பொண்ணு கிடைச்சாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் வந்து பிளானிங் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம் போன வாரம் எல்லாமே. இந்த மாதிரி இந்த புரோக்கர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொண்ணு பார்க்குறதுக்காக பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்கெல்லாமே வந்து ஒரு 5000 எல்லாம் கொடுத்து நாங்கள் பார்த்தோம். அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸே பண்ணல. பார்க்கலாம், சீக்கிரமாக வந்து வீடு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பொண்ணு கிடச்சிச்சின்னா கல்யாணம் பண்ணிடணும். கல்யாண விலாக்ஸ் கண்டிப்பாக வரும். அது கல்யாணம் வந்து இங்கே எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து முழுக்க வீடியோ வந்து எடுத்து தரேன். அப்படி வீடியோ நான் என்னால் எடுக்க முடியல அப்படின்னாலுமே ஃபோட்டோஷூட் கண்டிப்பாக நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களோட கல்யாணம் வந்து ஏனோ தானாகவும் ஆயிடுச்சு. அவர் கல்யாணம் வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்யணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதுக்கப்புறம் வந்து சாவித்திரிக்கு வந்து புடவை வந்து நான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். எதுக்கு வாங்கிறது, வீட்டிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்னோடய இதில் இருந்துச்சு. முன்னாடியே வந்து எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து புடவைங்கள்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த புடவைங்க எல்லாமே ஸ்டிச் பண்ணது ஸ்டிச் பண்ணாமல் இருக்கிறது ரெண்டுமே சேர்ந்து இருக்குது. அதனால் வந்து நான் மாமியார்கிட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த புடவையை எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு. ஸ்கை ப்ளூ கலர் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க என் பிறந்த நாளைக்கு. நான் கட்டணுன்ட்டு அது ஒரு ஞாபகமாகவே, ஏன்னா கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கிராண்டாகவே இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி. அதனால் நான் அதை வந்து அப்போதைக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது ஒருத்தவங்க ஒடிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்ற அவங்கக்கிட்ட இருந்து கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க மாமியார். என்னோடய ரூம் பார்க்கும்போது தான் எனக்கு சரியான அழுகை. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க எங்கள் ரூமு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சரியான ஷாக் ஆகிடுச்சி. என்ன மம்மி இப்படியெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க வீடு அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா பண்ணுறது, எல்லா பொருளுமே இங்கே வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா நல்ல பொருளுமே பீரோவிலிருந்து, ஃப்ரிட்ஜிலிருந்து, கட்டிலிருந்து, மிஷின்லேருந்து எல்லாமே வந்து இங்கே தான் வந்து அடித்து வச்சுருக்காங்க. அப்படின்னும்போது இந்த மாதிரி அழுக்கு பண்ணால் எப்படி ஆகும், என்ன ஏது அப்படின்றது வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஒன்றா வந்து மாமியார் காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய புடவைங்க கீழே வந்து இருந்துகிட்ருக்கு, மாமியாருக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. நிறைய வந்து புடவைங்க பிங்க் கலர்லேயே இருந்துச்சுங்களா, அதை வந்து ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி. ஏன்னா மாமியாருக்கு வந்து நான் தான் இதெல்லாமே அடுக்கி வச்சேன், மாமியாருக்கு வந்து இது வந்து தெரியாது. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. அந்த சாரீ எடுத்துட்டாங்க, ஆனால் ப்ளவுஸ் வந்து கிடைக்கல. அதனால் வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. சாரியும் கிடைக்கல, ப்ளவுஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன், மேலே வந்து இருக்குமா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்போவுமே நான் வந்து ஒரு இடத்துல வந்து புடவைங்க எல்லாமே நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணது எல்லாமே நான் ஒரு இடத்துல வைப்பேன். நான் சொன்னேன், நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேன் போட்டுக்கிட்டு செல்ஃபி கேமராவில் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபால்ஸு அது இதுன்ட்டு அங்கே இருக்கும்போது என்னோடய புடவைங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். நான் சொன்னேன், அப்படியே வாங்கி வைங்க மம்மி, நான் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி இருந்தால் இருந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு நானும் கம்னாயிட்டேன். முழுக்க புடவைங்களெல்லாம் தேடி எடுத்து எல்லாமே பண்ணி நான் வந்து சொன்னேன், சரி வேணாம் விடுங்க, நான் இங்கே ஏதாவது சிம்பிளாக கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னா, இல்லை வீட்டில் இருக்கிறது ஏன் நீ வந்து வாங்குற, இருக்குது இல்லை விடு, அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற காட்டன் சாரீ ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே எடுத்து எல்லாமே அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்கப்பா. சரியான வேர்க்க வேறு. அதுவும் இல்லாமல் இப்போது ரொம்ப அதிகமாக வெயில் இருக்கிறதுனால எல்லாமே வந்து அங்கே ஹீட் ஆகிடும். நம்ம ஸ்டார்டிங்கில் அங்கே இருக்கும்போது அந்தளவுக்கு பொருள் இருக்காது, ஓரளவுக்காச்சும் காற்று வரப்போகும். இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த ரூம் என்ன அப்படின்னா அது குடோன் மாதிரி வந்து பண்ணி வச்சிட்ருக்காங்க. அதனால தான் அந்த மாதிரி வந்து இருக்குது. கொஞ்சம் கேப் இருந்தால் தானே காற்று எல்லாமே போக வர இதெல்லாமே ஆகும். அப்படி இல்லாதனால இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து
அந்த சைடு எல்லாமே வந்து தேடிட்டு இருந்தாங்க புடவைங்க எல்லாமே. நான் தைக்காதது எல்லாமே ஒரு சைடு வச்சுருந்தேன், தைச்சது எல்லாமே ஒரு சைடு வச்சுருந்தேன். அது மாமியாருக்கு வந்து தெரியல. இதுவான்னு கேட்டுருந்தாங்க. அது இல்லை மம்மி, அது வேறு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். நான் வந்து ஆகாஷோ அப்படின்னு சொல்லுவோம். ஆகாசத்தை வந்து அங்கே ஆகாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இது வந்து எனக்கு இதே மாதிரி தான் நான் அந்த புடவையும், இது வந்து சரண்யாவுக்கு வந்து கொடுத்த புடவை இது. அது அப்படியே வந்து வச்சுருந்தேன் கட்டாமலேயே. அப்போது கோவிலுக்கு போகும்போது, திருச்செந்தூர் போகும்போது நான் கட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தேடி 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 பார்க்குறாங்க, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சொன்னேன் விட்டுருங்க எங்கேயாவது போட்டுன்ட்டு. இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தான் வந்து நான் பார்க்குறேன், நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, தேடிக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரெக்கார்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் கீழே உட்காந்துட்டதுக்கப்புறம் ஒரு புடவை இதுவா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சாங்க. அம்மா மம்மி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்ச ஆனால் ப்ளவுஸ் வந்து கிடைக்கல. இது எல்லாமே போன வாட்டி சாவித்திரிக்கு எல்லாமே வாங்கின புடவைங்க இதுங்க எல்லாமே. எப்போவுமே சாவித்திரி நம்ம வந்து பூஜை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து புது சாரீ எல்லாமே வந்து புதுசாக இருக்கணும்னு இது பண்ணுவாங்க. என்கிட்ட சொங்கா இல்லை, சிந்தூரம் இருக்குது, குங்குமம் இருக்குது. சொங்கா வந்து வாங்கணும். இல்லை அவங்க வந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, புதுசாகவே வாங்கி அப்புறம் போய் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தேடி பிடிச்சி இதுதான் அப்படின்னு சொன்னேன். இதுவா எப்பாடா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இது சாரீ மட்டும் சூப்பராக இருக்குது, தமிழ்நாட்டு சாரீ வேறு. அது ஷைனிங்காகவே அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இதுதான். இது வந்து வேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் சைடில் எடுத்து வச்சுருங்க மம்மி, ப்ளவுஸ் டைம் கிடைக்கும்போது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாமியார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, எப்படியோ கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. நான் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய புடவைங்க இருக்குதுன்னே நான் மறந்துட்டேன் ஒடிசாவில். இப்போ ஒன்றா எடுத்து பார்க்கும்போது ஆமாம் இல்லை இந்த புடவைங்கெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சாவித்திரி வந்து மே 15ஆம் மேலே 16 அந்த மாதிரி வரும். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு வந்து வந்துட்டாங்க அப்படின்னா இது தைக்கிற மாதிரி இருக்காது. இல்லைன்னா நானே இங்கே ஒசூர்லேயே வந்து புடவை வாங்கி நான் வந்து ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, என்னவோ ஆகட்டும். அப்போது வரும்போது அப்போ வந்து பார்த்துக்கலாம். உண்மையாகவே வந்து நிறைய பேர் வந்து ஒடிசாவை மிஸ் பண்ணுறீங்க, நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மிஸ் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.